பாம்பும் 2 குருவிகளும். அது ஒரு அழகான காடு. அந்த காட்டில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்துக்கு மேலே கூடு கட்டி 2 குருவிகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குருவிகள் முட்டையிட்டு அதை அன்போடு பாதுகாத்துட்டு இருந்தது. அந்த முட்டையிலேருந்து ஒரு குருவி குஞ்சு மட்டும் வந்தது. அந்த குருவி குஞ்சும் 2 குருவிகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அதே மரத்துக்கு கீழே ஒரு கொடிய பாம்பு ஒன்றும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அது எப்பவுமே இந்த குருவி கூட்டை பேராசையோடு பார்த்துட்ருக்கோம். இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் குருவிகள் மறுபடியும் முட்டையிட ஆரம்பிச்சது. முட்டையிட்டதுக்கப்புறம் ஒரு நாள் 2 குருவியும் உணவு தேடி வெளியே போயிடுச்சு. அந்த நேரத்தில் இந்த பாம்பு கிளைகள் மேலே ஏறி கூட்டை நோக்கி வந்து முட்டைகளை உடைச்சி சாப்பிட்டுச்சு. வீடு திரும்பின குருவிகள் கூட்டை பார்த்து ரொம்பவும் அதிர்ந்து போயிடுச்சு. அது 2ம் முட்டைகள் உடஞ்சிருக்கிறத பார்த்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. இரவு முழுவதும் 2 குருவிகளும் அழுதுகிட்டே எப்படி இந்த பாம்புக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. காலையில் வானத்தில் ஒரு பெரிய கழுகு ஒன்று சுற்றிட்டு இருந்தது. அது பார்க்க ரொம்ப வலிமையாக இருந்தது. அது புத்திசாலியும் கூட. அந்த கழுகை கூப்பிட்டு குருவிகள் தங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொன்னிச்சுங்க. அதை கேட்ட கழுகு கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் ஒரு புத்திசாலியான ஐடியா சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, அரண்மனையில் இருக்கக்கூடிய தங்க நகையை போய் எடுத்துகிட்டு வந்து இந்த பாம்பு குழியில் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுகு சொன்னிச்சு. அரண்மனைக்கு வெளியில் நகைகள் இருந்தது. அதை சுற்றி காவலர்கள் காவல் செஞ்சிட்டு இருந்தாங்க. சரியான நேரம் பார்த்து 2 பறவைகளும் அந்த தங்க சங்கிலியை எடுத்து கொண்டுட்டு வந்து இந்த பாம்பு குழிக்குள்ளே போட்டுட்டாங்க. காவலர்கள் தங்க சங்கிலி எடுக்க முயற்சி பண்ணப்போ பாம்பு கோபமாக வெளியே வந்தது. உடனே காவலர்கள் அந்த பாம்பை விரட்டி அடித்தாங்க. பாம்பு பயந்து ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பறவைகளும் பயமின்றி மகிழ்ச்சியாக மறுபடியும் முட்டையிட்டாங்க. முட்டையிட்டு குருவி குஞ்சுகள் பறித்து குருவியும் குருவி குஞ்சுகளும் சந்தோஷமாக இருந்தாங்க. இதை பார்த்த கழுகு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. கதையின் நெறி: அறிவும் துணிவும் இருந்தால் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும்.